வெல்கம் டு ஐஎம் அகேடா சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாரத் எலக்ட்ரிக்ஸ் லிமிட்டட்லேருந்து நந்தம்பாக்கம் சென்னையிலேருந்து ஒரு அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான செலெக்ஷன் வாக்கிங் இன்டர்வியூ தான். ஒன்லி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ ட்ரைனிங் 1 இயர் இருக்கும். இதுக்கான டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் பிடெக் டிகிரி ஹோல்டர் அப்ளை பண்ணலாம். பிகாம் டிசிப்ளின் முடிச்சிருந்தா இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் அவுட் இயர் 2020, 21, 22, 23 பர்டிகுலர் 4 இயர்ஸில் முடிச்சிருந்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீ எலிஜிபிள். இதுக்கு மேலே பண்ணியிருக்கேன், கீழே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. இதுக்கு இன்ஜினியரிங் அண்டு பிகாம் அந்த ஒன்லி ட்ரைனிங் அப்ரெண்டிஸ்ஷிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். டிசிப்ளின் எவ்வளோ, வேகன்சிஸ் எவ்வளோ டீட்டெயிலாக அப்போ இந்த பிடிஎஃப் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் டிசிப்ளின் என்னென்ன டிசிப்ளின் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு 28 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு 25 வேகன்சிஸ். எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 3, சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 63 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான மந்த்லி ஸ்டைஃபண்டாக 17,500 உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுப்பாங்க. டூரேஷன் ட்ரைனிங் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ரெண்டிஸ்ஷிப் தான். 1 இயர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் 2 டெக்னிக்கல் டிப்ளமோ அப்ரெண்டிஸ்ஷிப்பில் 2 டிசிப்ளின் என்னென்ன டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு 5 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 5 வேகன்சிஸ். டோட்டலாக உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகரியில் 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டைஃபண்ட் 12,500 உங்களுக்கு கொடுப்பாங்க 1 இயருக்கு. அப்புறம் பிகாம் அப்ரெண்டிஸ்ஷிப்பில் எஜுகேஷன் பிகாம் முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணி அந்த பர்டிகுலர் இயரில் நான் மேலே சொன்ன அந்த 3 வருஷம் 2020 to 23 முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். மந்த்லி ஸ்டைஃபண்டாக 10,500 கொடுப்பாங்க. 1 இயர் உங்களுக்கு இருக்கும். வேகன்சிஸ் 8 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகாமில் எலிஜிபிள் கிரைட்டீரியா, அதாவது சதர்ன் ரீஜியன் நம்ம தென் சைடு இருக்கவும் மட்டும்தான் இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. ஆனால் கிராஜுவேஷன் டிப்ளமோ ஆஃப்டர், அதாவது 1 ஏப்ரல் 2020 அதுக்கப்புறம் முடித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 1 அதுக்கப்புறம் முடிச்சிருக்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் அப்ளை லிமிட் 25, அதாவது 25 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். அதுக்கு மேலே இருக்கேன் அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ், அதாவது 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 25 + 3 அப்போ 28 வயசு வரை ஓபிசியாக இருந்து அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருக்கும் பட்சத்தில் 25 + 5 30 வயசு வரை உங்களால் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் டிசபிலிட்டி பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க ரிலாக்ஸேஷன். அது தவிர்த்து இல்லாமல் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலயமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஓபிசி எல்லாம் வீக்கர் செக்ஷன் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 60% அண்ட் எபோவ் அதுக்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் கிராஜுவேஷன் 50% நீங்கள் எடுத்துக்கணும். கிராஜுவேஷன் டிப்ளமோவில் நான் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். பிகாமாக இருந்தாலும் அதே தான் 50% கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மினிமம். அப்புறம் கேண்டிடேட் அண்டர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் ஆக்ட் அண்ட் நாட் எலிஜிபிள். ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் தெளிவாக கொடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. மார்க் பேசிஸில் எவ்வளோ ஹையர் பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க, 80, 90, 90, 80, 70 அந்த மாதிரி ஹை லெவலில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. டிகிரி டிப்ளமா பொறுத்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், அதாவது சிஜிஎல் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கவர்மெண்ட்ஸ் நாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு இமெயில் ஐடியில் இன்டிமேஷன் கொடுப்பாங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி லாகின் பண்ணிட்டு பெல் வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டு கேண்டிடேட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். என்ஏடி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஸ்கீம் அந்த போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணி கேண்டீன் ஃபெசிலிட்டி அதெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் கேண்டிடேட் உங்களுக்கு கேண்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது, அதாவது சார்ஜ் பண்ணுவோம். அதாவது ஃபுட்டு
இருக்குது. பட் வந்து உங்களுக்கு பே பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து உங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ டிஸ்கவுண்ட் மாதிரி கூட கொடுப்பாங்க. நோ அகாமடேஷன் ஃபெசிலிட்டி, அதாவது உங்களுக்கு வந்து தங்கும் இடவசதி அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தான் வெளியே வந்து பார்த்துக்கணும். ஃபுட்டு மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட், நோ டே அந்த அலவன்ஸ் எதுவும் கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏதாவது செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது சாரி, நீங்கள் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எந்த செலவு எந்த ட்ராவல் பண்ணி போகிறேன் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி வந்து சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன் சப்மிட்டட் ப்ரீ இன்டர்வியூ, நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறீங்களா அப்பயே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட்னா நீங்கள் காட்டணும். வந்து ஈச் காப்பி வந்து வெரிஃபிகேஷன் எல்லாம் காட்டுற மாதிரி இருக்கும். எஸ்எல்சி, அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th கிராஜுவேஷன், இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கேன் டிப்ளமோ, டிகிரி பிகாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தனித்தனியாக ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்தால் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் ஆதார் கார்டு, கேஷ் சர்டிஃபிகேட், அது ஓபிசியாக இருந்தீங்கன்னா ப்ரெஷராக இருக்கும்போது ப்ரெஷராக நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஜிஜி மார்க் ஷீட், அதாவது அந்த இது கொடுத்துருப்பாங்களா அது. இன்டர்வியூ வந்து என்னைக்கு நடக்குதுன்னா டிஸ்குவாலிஃபை ரிஜெக்ஷன் ஒரு கேண்டிடேட் ஏதாவது தப்பாக எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணால் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் இன்டர்வியூ செலெக்ஷன் நம்ம எப்போ நடக்குதுன்னா பாரத் எலக்ட்ரிசிட்டி லிமிடெட் அந்தம்பாக்கம் சென்னையில் வந்து இந்த பின்கோட், அதாவது டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க 10 ஜனவரி 2024 அண்டு 10 மணிக்கு நீங்கள் வந்து ஷார்ப் இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து கிளம்பிடணும். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நேஷனல் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த வெப்சைட்டில் நிறுவனம். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது அப்ரெண்டிஸ் ஹெல்ப்லைன் நம்பரு. இந்த இதில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இது பண்ணிட்டு இந்த இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்காங்க, அப்ளை பண்ண நம்பரை அதை ஃபில் பண்ணிட்டு உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க பிகாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அங்கே வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த சிக்னேச்சர் சைன் பண்ணி அன்றைக்கி இன்டர்வியூ போகிறீங்களா அன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. டேட் வந்து ஒரு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.